நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரச்சாரம் மேற்கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்துள்ளார். மதுரையில் தங்கியுள்ள அவர் தேனி மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அவர் இன்று கலந்து கொள்கிறார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் சென்னை மற்றும் கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே கலந்து கொண்டார். இந்நிலையில் இன்று மீண்டும் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்காக கேரளாவிலிருந்து நேற்றிரவு 10 மணி அளவில் விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அவரை துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம், மதுரை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியன் ஆகியோர் வரவேற்றனர். அங்கிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்ட மோடி பசுமலையில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். தேனியில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இதற்காக மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தேனிக்கு செல்கிறார். தேனி தொகுதி அதிமுக வேட்பாளரும் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனுமான ரவீந்திரநாத் குமார் மற்றும் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் தொகுதி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் செல்லும் பிரதமர் மோடி பாஜக வேட்பாளர்கள் நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணசாமி ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதையடுத்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை வரும் பிரதமர் அங்கிருந்து விமானம் மூலம் பெங்களூரு செல்ல உள்ளார். முன்னதாக கேரள மாநிலத்தின் கோழிக்கோட்டில் நேற்று மாலை நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், அமைதியின் நிலமான கேரளத்தில் அரசியல் வன்முறையை காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளும் கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். Kerala's culture has come under immense attack from LDF and UDF. Kerala is a land of peace and harmony, but the insensitive communists and Congress have brought a culture of political violence. Several patriotic RSS and BJP Karyakartas have been attacked and killed for serving the people. கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணியும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் பெயரளவில் மட்டுமே வேறுபட்டிருப்பதாகவும், மாநிலத்தை கொள்ளையடிப்பதில் இரு கூட்டணியும் ஒரே மாதிரியாக இருப்பதாகவும் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார்.